ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 13வது வாய்ப்பாடுலேருந்து 19வது வாய்ப்பாடு வரைக்கும் எப்படி நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே வாய்ப்பாடு தெரியும். இப்போ 3x2ன்னு கேட்டால் 6 அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்லிடுவோம். அதே இது 13x7 அப்படின்னு கேட்டோம்னா என்னன்னு சொல்லி டக்குன்னு சொல்ல மாட்டோம். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே 12வது வாய்ப்பாடு வரைக்குமே எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். 10வது வாய்ப்பாடு வரைக்குமே கேட்டால் சொல்லிடுவோம். 5x10 அப்படின்னு சொல்லி கேட்டால் 50 அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம். 4x5 அப்படின்னு கேட்டால் 20 அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம். ஆனால் இதே இது 13x19 அல்லது 13x9 அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியாது. அது 117. அது எப்படி வருது அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். சரி வாங்க, ஃபஸ்ட்டு 13வது வாய்ப்பாடும் 19வது வாய்ப்பாடும் நான் சொல்லித்தரேன். மீதி இருக்க வாய்ப்பாடை நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள். அது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 13வது வாய்ப்பாடு. அதாவது என்ன அப்படின்னா 13th டேபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ 13x1 இதை வரிசையை எழுதிக்கிங்க. கொஞ்சம் எழுதுறதுக்கு சோம்பேறித்தனமாக தான் இருக்கும், இருந்தாலும் எழுதி பார்த்துக்குங்க. இந்த சைடு எழுதுகிறேன். சரிங்களா? இப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 13வது வாய்ப்பாடு தெரிஞ்சால் உங்களுக்கு ஓகே. ஒருவேளை தெரியலை, இப்போ நீங்கள் பேங்கிங் படிக்கிறீங்க, ஆர்ஆர்பி படிக்கிறீங்க, எஸ்எஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கணக்கெல்லாம் வரும் இல்லையா? ஸோ அதில் வந்து 13வது வாய்ப்பாடுலேருந்து ஏதாவது ஒன்று கேட்கலாம். ஒருவேளை 13 ஸ்கொயர்டுன்னு கேட்கலாம், இல்லை 13x27 34 இந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதனுடைய வாய்ப்பாடு என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 3வது வாய்ப்பாடை வந்து எழுதிக்கிங்க. 3வது வாய்ப்பாடு எல்லாத்துக்குமே தெரியும் தானே? அப்போ 3வது வாய்ப்பாடு எழுதுங்க. 1 3 3, 2 3 6, 3 3 9, 4 3 12, 5 3 15, 6 3 18, 7 3 21, 8 3 24, 9 3 27, 5 3 30. போட்டுக்கிட்டிங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் டிஜிட், அதாவது கடைசியில் இருக்குது தெரியுமா, இந்த தான் யூனிட் டிஜிட் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 6 9 2 5 8ங்கிறது தான் யூனிட் டிஜிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த யூனிட் டிஜிட்ஸை வந்து நம்ம வந்து பின்னாடி எழுதிக்கிட்டே வரணும். சரிங்களா? இப்போ இந்த யூனிட் டிஜிட் ஃபுல்லாக எழுதுங்க. 3 6 9 2 5 8 1 4 7 0. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி இருக்குது தெரியுமா நம்பர், இதை கூட்டிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டேபிள் ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். இப்போ 1 + 0 1, 2 + 0 2, 3 + 0 3, 4 + 1 5, 1 + 5 6, 1 6 7. அடுத்து பாருங்கள், 7 × 2 7 + 2 9, இது 10, இது 11, இது 13. கரெக்டுங்களா? ஸோ 130. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 13வது வாய்ப்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே இது 19வது வாய்ப்பாடு பாருங்களேன், இதே மாதிரி தான் வரும் 19வது வாய்ப்பாடும். இப்போ நம்ம அதை பார்ப்போம். நீங்கள் வேணால் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் வந்து 14லேருந்து மீதி இருக்க அந்த 18 வாய்ப்பாடு வரைக்குமே நீங்கள் எழுதி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது 19th டேபிள். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். முதல் சொன்ன மாதிரி தான் இப்போ இதுக்கு வந்து 9th டேபிள் வந்து எழுதிக்கணும். 9 9 9, 9 18, 9 27, 4 9 36, 5 9 45, 6 9 54, 6 9 54, 7 9 63, 8 9 72, 9 9 81, 19 90. சரிங்களா? ஸோ இதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதனுடைய யூனிட் டிஜிட்ஸ் ஃபுல்லாகவே எழுதணும். இது ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் பார்த்தீங்க அப்படின்னா 9லேருந்து 0 வரைக்கும் தலைகீழ அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், 9 8 7 6 5 4 3 2 1 0. இது ஃபுல்லாக யூனிட் டிஜிட், அதாவது கடைசி எண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ பாருங்கள், இதை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும்.
அப்போ 1 + 0 1, இது 1 2 3, இது 5, இது 7, இது 9, இது 11, 13, 15, 9 + 8 17, 19, 90. கரெக்டுங்களா? ஸோ இதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 14வது வாய்ப்பாடு, 15வது வாய்ப்பாடு, 16வது வாய்ப்பாடுன்னு சொல்லி எல்லாத்துக்குமே நீங்கள் எழுதி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் கணக்கு. ஏன்னா எடுத்தோன்னே வந்து சம் எழுதி போடாமல் இந்த மாதிரி டேபிள்ஸ் எழுதி போடான்னு சொல்லி எதுவும் நினைக்காதீங்க. இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்து உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ரூட்டு, கியூப் ரூட்டு, சிம்பிளிஃபிகேஷன் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 14, 15, 16, 17, 18 இந்த டேபிள்ஸ் ஃபுல்லாக நீங்கள் எழுதி பாருங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷனில் அடிஷன் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்த கிளாஸில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் நாகராஜன். வேற ஒரு கிளாஸில் பார்க்கலாம். டாடா.